ஹலோ ஆல், நாளைக்கு ஆயுத பூஜை இல்லையா? சரி, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் இருக்குது. இன்றைக்காச்சும் இந்த வேலையை முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி தலையை நல்லா தூக்கி கொண்டை போட்டுட்டா நல்ல ஃபீலாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. கசகசன்னு இருக்காது இல்லையா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கொண்டை எப்படி போடுறீங்க சிஸ்டர்னு கூட ஒருத்தவங்க மார்னிங் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலையும் ஷேர் பண்ண முடியல, அந்தளவுக்கு டீட்டெயிலாக இருக்காது. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ரேக்கு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். எப்படா க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்ல, கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டா ஒன்று ஒன்றா அப்படியே க்ளீன் பண்ணிடலான்னு நினச்சிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே வந்து காட் மேலே வச்சுட்டேன். இந்த கிராஃப்ட் ஒர்க் நல்லா இருக்கான்னு பாருங்களேன். இது நான் செஞ்சேன். எப்போல்லாம் வந்து நான் பீச்சுக்கு போனோம் அப்போல்லாம் வந்து அங்கே இருக்கிற அந்த கிளிஞ்சல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அட்டையில் வந்து கண்ணாடி ஒட்டி அது ஃபுல்லாக வந்து அழகாக ஒட்டியிருக்கிறேன். இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதெல்லாம் எதுவும் நான் வீடியோ எடுக்கல. வந்து ரேக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஷெல்ஃபில் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியல. பரவாயில்ல, அந்த கான்ஃபிடென்ட்டோட இதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சுட்டு வந்துடலாமேன்னு போயிருந்தேன். ஏன்னா லஞ்சுக்கு வந்து எதுவும் வெளில வாங்க வேணாம், நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளீனிங்லேயும் நான் வந்து குக்கரில் அப்படியே சாப்பாடை வச்சுட்டு என்னோடய க்ளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 6:30க்கு மேலே வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.